லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். உனக்கு நான் என்ன கைமாறு செய்ய போறேன்னு எனக்கு தெரியல ஆதிரா. ஏங்க இப்படி சொல்றீங்க? நான் செய்யறது உதவிலாம் இல்ல. இந்த ஜெயிலுக்குள்ள இருக்கிற என்னோட பாதி உயிரை திருப்பி எடுக்கிற போராட்டம். நீங்க இங்க இருக்கிற நிலைமை என்னால தானே வந்துச்சு. என்னங்க எங்க பாருங்க, இந்த போராட்டத்துல நான் ஜெயிப்பேன். இல்லன்னா இந்த ஜெயில் வாசல் என்னோட உயிரை விட்டுருவேன். இது சத்தியம். டைம் ஆயிடுச்சு. சரி, எங்க வேலை வேலைக்கு நல்லா சாப்பிடுங்க. நீங்க கவலைப்படாதீங்க. சாரு ஏன் இப்படி பண்றான்னு தெரியல. ஆதிரா, அவளோட அடுத்த குறி நீயா கூட இருக்கலாம். எதுக்கும் ஜாக்கிரதையா இரு. திருமாரா, அடுத்த தடவை வரும்போது நல்ல தகவலோட வரும். சரிம்மா. சார் டைம் ஆயிடுச்சுங்க சார். ஆதிரா, வா ஆதிரா. பாட்டி, என்னம்மா ரெண்டு பேரும் பரபரப்பா வரீங்க? என்ன விஷயம்? எல்லாம் நல்ல விஷயம் தான் பாட்டி. நல்ல விஷயமா? திருமாரம் இல்லனா உனக்கு நல்லது வேற நடக்குமா? இந்த நல்ல விஷயமே திருமாறனுக்கு தான். என்னம்மா என்ன சொல்ற? ஆமா பாட்டி, அவர் ஜெயில இருந்து வெளியே வர்றதுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு. அப்படி என்ன சான்ஸ்மா? சாருவை கொன்னாருன்னு தானே அவருக்கு தண்டனை கொடுத்திருக்காங்க. அதுவே சாரு சாகாம உயிரோட இருந்தா என்ன உளறற? உனக்கு ஏதாவது ஆயிடுச்சா? நான் உளரல அத்தை, நிஜமா தான் சொல்றேன். சாரு சாகல, அவ உயிரோட தான் இருக்கான்னு ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. நடக்கிறது கனவா நனவான்னு எனக்கு தெரியல. நீ சொல்றதெல்லாம் உண்மையாம்மா? உண்மையேதாம்மா. சாரு சாகாம எங்கேயோ மறைஞ்சிருக்கா. சாரு எங்க இருக்கான்னு கண்டுபிடிச்சிட்டா போதும், அப்புறம் அவரை ஈஸியா ரிலீஸ் பண்ணிடலாம். அகல்யா, திருமாறனை ஜெயிலுக்கு அனுப்பிட்டான்னு அன்னைக்கு ஆதரவு அப்படி பேசுனியே, இப்ப பாரு, இவளே திருமாறனை வெளியே கொண்டு வரதுக்கு ஒரு வழி கண்டுபிடிச்சிருக்கா. எப்படியோ சீக்கிரம் அவர் வீட்டுக்கு வந்துருவாருன்ற நம்பிக்கை எனக்கு வந்துருச்சு. வாய மூடு. உன் நம்பிக்கையை கொண்டு போய் குப்பையில போடு. செத்து சுடுகாட்டுல எரிஞ்சு போனவ திரும்ப உசுரோட வருவாளா? யாரை ஏமாத்த பாக்குற? ஐயோ இல்ல அத்தை, நர்ஸ் நம்பிக்கையா தான் சொன்னாங்க. போத நிறுத்து. எவ்வளவு சொன்னா அதை நம்பிட்டு வந்துருவியா? சாரு செத்து போய் பொணமா கிடக்கிறத நான் என் கண்ணால பார்த்தேன். ஏன்கிட்டே அவ உசுரோட இருக்கான்னு சொல்ற? பார்த்தவ நான் என்ன பைத்தியக்காரியா? சாரு செத்து போனதை விசாரிச்சது போலீஸ், டெத் சர்டிபிகேட் கொடுத்தது டாக்டர், தீர்ப்பு சொன்னது ஜட்ஜ். இவங்களோட நீ அறிவாளியாமா? ஏன் இப்படி ஆதிராவை திட்டிக்கிட்டு இருக்கீங்க? அவளுக்கு தெரிஞ்ச விஷயத்த ஆர்வத்தோடு வந்து சொல்றா. அதுல உண்மை இருக்கலாம்ல? ஒரு உண்மையும் இல்ல. இந்த அகல்யா நம்மள எப்ப பார்த்தாலும் திட்டிக்கிட்டே இருக்கா. சாரு உயிரோட இருக்கா, திருமாறனை காப்பாத்திரலான்னு சொன்னா கூலா ஆயிடுவான்னு பிளான் பண்ணிருக்கா. ஐயோ அதெல்லாம் இல்ல அத்தை. போதும். எல்லாத்துலயும் அவசரப்பட்டு எங்களுக்கு சிக்கல தானே கொண்டு வர. நீ முதல்ல பண்ண சிக்கலுக்கு என் பையன் தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கான். மறுபடியும் ஆரம்பிச்சிட்டியா? சாரு உசுரோட இருக்காளாம், அத இவ கேட்டாளாம். இங்க பாரு அகல்யா, சாருவையும் அகிலனையும் நம்ப முடியாது. ரெண்டு பேரும் திருமாறனை கொல்ல பார்த்தாங்க. ஆதிராவோட அப்பாவை கடத்தினாங்க. இத மட்டும் செய்ய மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம்?
கண்டிப்பா இதுல ஏதோ சதி இருக்கு. அதை உடைச்சா திருமாறனை வெளியே கொண்டு வந்துடலாம். அந்த நர்ஸ் எதுக்கு நம்ம கிட்ட போய் சொல்லணும்? நிச்சயமா இதெல்லாம் உண்மை இருக்கு. நம்ம விசாரிச்சா கண்டிப்பா உண்மை கிடைக்கும். அந்த சாரு சிக்குவா. நிறுத்துறியா? விசாரிக்கிறதுக்கு நீ என்ன சிபிஐயா? ஒழுங்கா பேசாம உன் வேலையை மட்டும் பாரு. திருமாற கொஞ்ச நாள் ஜெயில இருந்தா மன்னிச்சு விட்டுருவாங்களோ என்னவோ. நீ உன் திறமைய காட்டுறேன்னு கிளம்பி என் பையனையும் உங்க அப்பா மாதிரி ஆயுசுக்கும் ஜெயிலே போட்டுறாத. இதுக்கு மேல திருமாறன் விஷயத்துல ஏதாவது சிக்கலை கொண்டு வந்த நான் மனுஷாவே இருக்க மாட்டேன். ச்சே. அகல், சாரு, சாரு, ஏய் சாரு, உள்ள வா. உள்ள வா. உள்ள போ. என்ன சாரு, நீ என்ன பண்ற? வீட்லயே இருந்து தலை வலிக்குது அகிலா எனக்கு. அதுக்கு அதான் கொஞ்சம் ரிலாக்ஸா வெளியில போயிட்டு வரலான்னு. சாரு, என்ன சாரு? வெளிய போனா நீ உசுரோட இருக்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சிடாதா? நான் முகத்தை மூடிட்டு போறேன் அகிலா. ஐயோ, சிச்சுவேஷன் புரியாம பேசாத. நம்ம என்ன பிக் பாக்கெட் அடிச்சிருக்கோம்? மாட்டினா பெட்டி கேஸ்னு அசால்ட்டா இருக்கிறதுக்கு. சாரு, நீ செத்துட்டதா சொல்லி அசிஸ்டன்ட் கமிஷனருக்கு ஆயுள் தண்டனை வாங்கி கொடுத்துருக்கோம். சிக்கணும் செதச்சிருவானுங்க. இங்க பார், நீ முகத்தை மூடிட்டு போனாலும் வெளியே இருக்கிற சிசிடிவில ரெக்கார்ட் ஆயிரும். அதை வச்சு நம்மள ஈஸியா புடிச்சிருவாங்க சாரு. புரியாத உனக்கு? அதுக்காக நான் காலம் பூரா உள்ளே அடைஞ்சு கிடக்கவா? ஐயோ, அப்படி யாரும் சொல்லல சாரு. பிரச்சனை முடியற வரைக்கும் கொஞ்சம் அமைதியா இரு. அதுக்கப்புறம் உன் முகத்தை பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி மாத்திரலாம். அதை எப்ப பண்ணுவேன்? சாரு, பிளாஸ்டிக் சர்ஜரிக்கு ஏகப்பட்ட பணம் செலவாகும். ரெடி பண்றதுக்கு டைம் ஆகும்ல. கொஞ்சம் பொறுமையா இரு சாரு. ஏற்கனவே உனக்கு ஹாஸ்பிட்டல் செலவு, நீ செத்துட்டதா நம்ப வைக்கிறதுக்கான செலவு, காசு மொத்தமும் கரைஞ்சு போயிடுச்சு. அடுத்து என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. சாரு, திருமாறன் உன் பேர்ல இன்சூரன்ஸ் போட்டிருக்கிறத ஒரு தடவை சொன்னான்ல, அது எவ்வளவு அமௌண்ட்? ஆமா, அது 2 கோடி. சூப்பர். அப்ப நம்ம செலவுக்கு பணம் ரெடி. என்ன சொல்ற? நீ செத்த இன்சூரன்ஸ் பணம் கிடைக்கும்ல? நான் திருமாறன் வீட்டுக்கு போய் இப்ப நான் தான் சாரோட புருஷன், பணத்துக்கு நான் தான் வாரிசுன்னு சொல்லி டாக்குமெண்ட்டை கொடுங்கன்னு கேக்குறேன். கொடுப்பாங்களா? ஏன் கொடுக்க மாட்டாங்க? உன்னை கொன்னுட்டு உன் இன்சூரன்ஸ் பணத்தையும் அவங்களே அனுபவிப்பாங்களா? நான் விட மாட்டேன் சாரு. அப்படின்னா அகிலா, எனக்கு சொந்தமான ஜுவல்ஸ் அங்க நிறைய இருக்கு, அதையும் கேட்டு வாங்கிரு. நகையா? ஆமா அகிலா, காசு மாலை, ஒட்டியானோ, டாலர் செயின், வளையல், அப்புறம் டைமண்ட் மோதிரம், இதெல்லாம் திருமாறன் எனக்கு வாங்கி கொடுத்துருக்காரு. எல்லாம் அங்கதான் இருக்கு. நான் செத்துட்டேன்னு அந்த ஆதிரா எல்லாத்தையும் அனுபவிக்க பாப்பா. விட்றாத அகிலா, மொத்தத்தையும் வாங்கிரு. இப்ப திருமாறனும் வீட்டுல இல்ல, இதான் நமக்கு நல்ல டைம். ஆமா அகிலா, உடனே இந்த வீட்டுக்கு போய் பிரச்சனை பண்ணு. நீ பண்ற ரகலையில அவங்க பயந்து இன்சூரன்ஸ் டாக்குமெண்ட், நகைன்னு எல்லாத்தையும் கொடுத்துடணும். கொடுக்கணும் இல்ல, கொடுக்க வைக்கிறேன். சரி, நீ வெளியே போகாம கேர்ஃபுல்லா இரு. நான் போயிட்டு வந்துடுறேன். அம்மா, சாரு உயிரோட இருக்காளா இல்லையான்னு விசாரிக்க போன போலீஸ்காரர்கிட்ட இருந்து ஒரு தகவலும் வரலையேம்மா. உனக்கு அந்த கவலை, ஆனா அதை பத்தி விசாரிக்கவே கூடாதுன்னு சொன்ன அகல்யாவை நினைச்சு எனக்கு கவலையா இருக்கு. விட ஆதிரா, எல்லாம் நல்லதாவே நடக்கும்.
ஏய் அங்கேயே நில்லு. வீட்டுக்குள்ள கால் எடுத்து வச்ச அவ்வளவுதான் சொல்லிட்டேன். டேய் அகிலா, வா 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 வா. அடி செருப்பால. நாங்க பார்க்க நீ வரவா? அக்கிலா நோக்கிலான்னுட்டு வாயை கிழிச்சிருவேன் பாத்துக்கோ. ஏய், இப்ப எதுக்கு நீங்க வந்திருக்க? இந்த வீட்டுக்கு உனக்கு வரதுக்கெல்லாம் தகுதியே கிடையாது. போ, மரியாதை வெளியில போ. என்ன எனக்கு தகுதி கிடையாதா? இப்பதான் எனக்கு முழு தகுதியா வந்திருக்கு. என்ன தகுதி? இன்னொருத்தன் பொண்டாட்டிய கூட்டிட்டு போனவங்கிற கேவலமான தகுதியா? திட்டம் போட்டு அவர் ஜெயிலுக்கு அனுப்பிட்டு என்ன தைரியம் இருந்தா இப்ப நீங்க வந்திருப்ப. வெளியே போட முதல்ல. ஹேய், கூல் கூல் கூல். நான் ஒன்னும் உங்களோட உறவாட வரலையே. சாருவுக்கு சொந்தமானதை வாங்கிட்டு போக வந்திருக்கேன். சொந்தமானதா? கட்டிக்கிறதுக்கு நல்ல துணி வேணா வச்சிருப்பா. அதை தூக்கி போடுறோம், பொறுக்கிட்டு போ. நான் வாங்க வந்தது சாருவோட துணியே இல்ல, மணிய. மணி. என்ன பாக்குறீங்க? புரியல? காசு, பணம், துட்டு, மணி மணி. காசு, மணி மணி. என்ன எல்லாரும் முடிக்கிறீங்க? சாருவோட பணத்தை கொடுங்க, நான் இப்பவே வீட்டை விட்டு கிளம்பிடுறேன். என்னமோ சாரு இங்க கொடுத்து வச்ச மாதிரி கேக்குற. அவ எங்களுக்கு கொடுத்து வச்சது டார்ச்சர் தான். அத வேணா திருப்பி கொடுக்கறோம், வாங்கிட்டு போறியா? காமெடி. நான் அப்புறமா சிரிக்கிறேன். திருமாறன் சாரு பேர்ல ஏதோ 2 கோடிக்கு இன்சூரன்ஸ் போட்டு வச்சிருக்கானாமே. அந்த டாக்குமெண்ட் கொஞ்சம் கொடுங்க. திருமாற உன் பொண்டாட்டி மேல இன்சூரன்ஸ் பண்ணிருக்கான். அதை கேட்க உனக்கு என்ன உரிமை இருக்கு? ஆனா சாரு இப்ப ஏன் பொண்டாட்டி தானே? அவ தானே செத்து இருக்கா. அவளுக்கு சொந்தமானதெல்லாம் இப்ப எனக்கு சொந்தம் இல்ல. இன்சூரன்ஸ் டாக்குமெண்ட் எடுத்துட்டு வாங்க, போங்க. சாரு எரிச்ச சூடு கூட அடங்கல, அதுக்குள்ள காசு காசுன்னு வந்து நிக்கிறியே, உனக்கெல்லாம் வெக்கமா இல்ல? ஏங்க, வெக்கம் கிக்கோன்னு சொல்லி காசை நீங்களே அடிச்சுக்கலாம்னு பாக்குறீங்களா? அந்த புத்தி எல்லாம் எங்களுக்கு கிடையாது. ஆமா, அவ இப்பதான் கோர்ட்ல நான் தான் திருமாறம் பொண்டாட்டின்னு சொல்லி ஆர்டர் வாங்கிட்டு வந்தா. அதுக்குள்ள எப்படி ஓம் பொண்டாட்டியானா? காசு கேக்குற உரிமை கட்டின புருஷனுக்கு வேணா இருக்கலாம், ஆனா கள்ள புருஷனுக்கு கிடையவே கிடையாது. மரியாதையா பேசுங்க. நான் அவளுக்கு தாலி கட்டியிருக்கேன். என் பொண்டாட்டியை தான் திருமாறன் கொன்றிருக்கான். சாருவோட நான் வாழ வேண்டிய வாழ்க்கையை அவன் நாசம் பண்ணிட்டான். அப்ப பாதிக்கப்பட்டவன் நான் தானே. உங்களால என் சாருவை திருப்பி தர முடியாது இல்ல? அப்ப அட்லீஸ்ட் அவளோட பணத்தையாவது கொடுங்க. ஹே, இங்க பாரு, என் புருஷன் ஒண்ணு சாருவ கொல்லல. அவதான் தேவையில்லாம குறுக்க வந்து விழுந்தான். அவ பண்ண முட்டாள்தனத்தினால அவர் தான் பாவம் ஜெயிலுக்கு போயிருக்காரு. அதுக்கு நீ என்ன நஷ்டம் தர போற? ஏன் சாருவோட சொத்துக்கு மட்டும்தான் நீ உரிமை கொண்டாடுவியா? அவ பெத்த குழந்தை இருக்கே, அதையே நீ கேட்கல? தூக்கி தரேன், கொண்டு போறியா? நீ கேட்டாலும் நாங்க தரமாட்டோம். ஏன்னா உன்ன மாதிரி கீழ்த்தரமான புத்தி எங்களுக்கு கிடையாது. இப்ப எதுக்கு சண்டை போடுறீங்க? சாருவே போயிட்டா, அவ பணம் நமக்கு எதுக்கு? பேசாம கொடுத்துருங்க. வாடி நல்லவளே, அக்காவும் தம்பியும் பேசி வச்சுக்கிட்டு நாடகம் போடுறீங்களா? நீ பேசாம இரு, இல்லன்னு வச்சுக்க உன்னையும் இவன் கூட சேர்ந்து வெளியே அனுப்பிடுவேன். ஏன் தப்பாவே யோசிக்கிறீங்க? நாமளே திருமாறன் ஜெயில இருக்கான்னு கவலையா இருக்கும். இடையில இதெல்லாம் தேவையா? சாருவே செத்து போயிட்டான்றதுக்கு அப்புறம் இந்த வீட்டுக்குள்ள வந்தா நமக்கு அசிங்கம் இல்லையா? அதுக்கு தான் சொல்றேன், அந்த டாக்குமெண்ட்டை கொடுத்துருங்க. அத குப்பையில கூட போடுவேன். ஆனா என் புருஷன் மேல கொலைப்பள்ளி போட்டு இவனுக்கு நான் தரவே மாட்டேன். டேய், டாக்குமெண்ட்டும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது, வெளியே போடா. போக முடியாது. என்ன பண்ணுவேன்? இன்சூரன்ஸ் டாக்குமெண்ட் மட்டும் இல்ல, சாருவோட நகைங்கெல்லாம் வேணும். இந்த காசு மாலை, ஒட்டியானம், டாலர் செயின், வளையல், டைமண்ட் மோதிரம், இதெல்லாம் கொடுத்தாதான் நான் இங்கிருந்து போவேன். இருக்கிற நகைய கரெக்டா சொல்றான். எப்படி? அப்ப சாரு உயிரோட தான் இருக்கா. ஹே, இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்?
ஏதோ சொல்லி கொடுத்த மாதிரி கரெக்டா கேக்குற. ஓ, அப்ப நான் சொன்ன லிஸ்ட் எல்லாம் கரெக்ட் தானா? சும்மா போட்டு வாங்கின, நீ தான் உளறிட்ட. கடைசியா கேக்குறேன், கொடுக்க முடியுமா முடியாது? நீ எப்படி கேட்டாலும் கொடுக்க முடியாது. அப்ப சரி, இப்பவே நான் போறேன். நீங்க எல்லாரும் சேர்ந்து கூட்டு சதி பண்ணி தான் சாருவை கொண்டீங்கன்னு கேஸ கொடுக்குறேன். சாரு மேல இருக்கிற பகையில நீங்க திருமாறனை தூண்டி விட்டதுனாலதான் அவன் சாருவை சுட்டான்னு நான் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா போதும், மொத்த பேரும் ஜெயிலுக்கு போயிடுவீங்க. ஓகேவா? அவரை ஜெயிலுக்கு அனுப்பி எங்க நிம்மதியை கெடுத்ததும் இல்லாம இப்ப எங்க மேலே கேஸ் கொடுப்பேன்னு மிரட்டுறியா? ஹே, இங்க பாரு, உன் மிரட்டலுக்கெல்லாம் நாங்க பயப்பட மாட்டோம். 10 பைசா கூட தர முடியாது. கிளம்பு நீ. சொல்றேன்ல, கிளம்பு. ஆமா, அத சொல்றதுக்கு நீ யாரு? திருமாற உன் புருஷன் கிடையாதுன்னு கோர்ட்டு சொல்லிருச்சுல்ல. இப்ப நீ ஒரு வெத்து பீஸு, பேசாம இரு. ஹே, யாரா வெத்து பீஸு? நான் யாருன்றத அவரு சொல்லட்டும். நீ முதல்ல வெளிய போடா. ஏய், யார பார்த்து டா போட்டு பேசுற? விடுங்கம்மா. ஆதிரா, வா இப்படி. விடுங்கம்மா. வா ஆதிரா. என்ன என்கிட்ட மோதுறீங்களா? நான் யாருன்னு காட்டுறேன். முதல்ல வீட்டை விட்டு வெளியே போ. போறேன். ஏய் ஆதிரா, என் மேலே கை வச்சிட்டேல. இன்சூரன்ஸ் பணத்தை சட்டவிரோதமா வாங்குறதுக்காக நீயும் உன் புருஷனும் சேர்ந்து சாருவை கொன்னுட்டீங்கன்னு ஒரு கேஸ் கொடுத்து உன்னை உள்ள தூக்கி வைக்கிறேன் பாரு. ஆக மொத்தம் நீ, திருமாறன், இந்த குடும்பத்துல எல்லாரும் மொத்தமா ஜெயிலுக்கு போறீங்க. ஆமா, போலீஸும் கோர்ட்டும் நீ வச்ச ஆளுங்க பாரு, உடனே தூக்கு தண்டனை கொடுத்துருவாங்க. போடா டேய், முதல்ல வெளியே போ. பார்க்கலாமா? நான் பண்ணி வெளியே காட்டுறேன். போ. அண்ணி, முதல்ல ஒரு இங்க நிமிஷம் போ. வாங்க. வாங்க. என்ன என்ன அண்ணி, அகிலன் கேக்குறத கொடுத்துருங்க. இல்லைன்னா அவன் சொன்னதை செஞ்சிருவான். ஏசிபியான திருமாறனையே ஜெயில போட்டுட்டான். நம்ம எல்லாம் அவனுக்கு யாரு? அகிலன் என் தம்பிங்கிறதுக்காக சொல்லல. புதுசா ஏதாவது கேஸ போட்டு திருமாறனுக்கு இன்னும் தண்டனை அதிகமாயிடுச்சுன்னா நம்ம என்ன பண்றது அண்ணி? அவதான் ஆதிரா புரியாம பேசுறானா? அவ பண்ணதுதான் எல்லா பிரச்சனைக்கும் இப்ப காரணமே. நம்ம திருமாறனை இப்ப வெளியில கொண்டு வரணும்னா அகிலனை கோவப்படுத்தாம இருக்கிறது தான் நல்லது. நீங்க போய் ஆதிரா கிட்ட எடுத்து சொல்லுங்க. போங்க அண்ணி. வாங்க அண்ணி. அவர் வீட்ல இல்லன்னு ஆட்டோ போட்டுட்டு இருக்கியா? வெளியே போடா முதல்ல. ஆதிரா நிறுத்து. அகிலன் கேக்குறத கொடுத்துடலாம். அத்தை, என்ன சொல்றீங்க? நல்லதுக்கு தான் சொல்றேன். பிரச்சனைய முடிக்க பார்க்கணும். அதை விட்டுட்டு நீ பெருசாக்க பாக்குற. ஐயோ, இவன் ஒரு கிரிமினல் அத்தை. ஐயோ, எப்படியோ இருந்துட்டு போறான். இப்ப உனக்கு நகை முக்கியமா திருமாறன் முக்கியமா? அகல்யா, நீ என்ன பேசுற? இங்க பாரு, எனக்கு என் புள்ளதான் முக்கியம். உங்க பேச்சு கேட்டா அவன் வாழ்க்கை தான் நாசமாகும். இங்க பாருப்பா, உனக்கு டாக்குமெண்ட்டும் நகையும் தானே வேணும். ஆதிரா, பீரோ சாவி எடு. போய் எடு போ. குடு குடு. அவன் கேக்குறதெல்லாம் உன்னோடதா? என் பையனோட தானே. நீ எதுக்கு தேவையில்லாம துடிக்கிற? இந்த தமிழ் போய் எடுத்து குடு. குடு. உங்களெல்லாம் நம்ப முடியாது.
திருமார வீட்டாளுங்க தானே நீங்க? எல்லாம் கரெக்டா இருக்கு. டாக்குமெண்ட் என்னப்பா நிக்கிற? டாக்குமெண்ட் கொடுப்பா.